தியானம் பண்ண ஆரம்பிக்கிறத முதல்ல உள்ள இருக்கிற விஷய வாசனைகள் எல்லாம் பொந்தி வரும். இப்ப நமக்கு இந்த பழைய வீடுகள் எல்லாம் கீழே அறை இருக்கும், மேல தட்டு இருக்கும். சிலப்ப 2 வருஷத்துக்கு ஒருக்காதான் திறப்போம். திறந்தாச்சுன்னா அதுல 8 காலி, கூரான், சிலப்ப பாம்பு, தேளு எல்லாம் இருக்கும். அதுக்குன்னு திறக்காம இருக்க முடியுமோ? திறந்து அதையெல்லாம் வெளியில போட்டுதான் கிளீன் பண்ணணும். அது மாதிரி இந்த மனசோட அறைய திறக்கிறத அதுக்குள்ளே இந்த 8 காலி, கூரான் எல்லாம் வரும். விஷம் மாதிரி இருக்கிற அனுபவங்கள். அதனால தியானம் பண்றவாள்லாம் முதல்ல பயந்து விடுவா. இத்தனை நாளைக்கு நான் நன்னா இருந்தேன், இந்த தியானம் பண்ண தொடங்கின அப்புறம் தான் கெட்ட எண்ணம் எல்லாம் உள்ளே இருந்து வர்றதுன்னு தோணும். அந்த கெட்ட எண்ணங்கள்ங்கிறது என்ன? இவனுக்குள்ள அடங்கி கிடக்கிற விஷய வாசனைகள். அது சிலப்ப இந்த ஜீவனால தாங்க முடியாது. அதனால குருவோட சந்நிதி வேணும். குருவுக்கு தான் அர்ப்பணம் பண்ணித்தான் அதை பொழைச்சுக்க முடியும். குருவோட சந்நிதியில இருந்தா அந்த விஷய வாசனைகள் நம்மளை பாதிக்காம வெளியில போகும். அதனாலதான் நமக்கு வரக்கூடிய கஷ்டங்களோ நம்ம மனசுல இருக்கிற துக்கங்களோ 2 இடத்துலதான் கொண்டு கொட்டப்படும். ஒன்னு கோவில்ல இருக்கிற சுவாமி கிட்ட, 2 பிரம்மஞானிகளா இருக்கிற மகாத்மாக்கள் கிட்ட. அப்படி அல்லாதக்கு அசலாத்துக்காரர்கள் கிட்டயோ ஃப்ரெண்ட்ஸு கிட்டயோ நம்ம சொல்றது ஒரு விதத்துல ஹிம்சை. நமக்கு தெரியாது, நம்ம தெரியாம பண்ற ஒரு ஹிம்சை. நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்? சொன்னதுனால நமக்கு பெரிய ரிலீஃபா இருக்குன்னு நினைச்சுக்கிறோம். ஆனா சொல்றத நம்ம தெரியாம அவளோட நாடிக்குள்ள இத கான்ட்ரிபியூட் பண்றோம். அவளுக்கு இது ஏதோ விதத்துல விஷமமா வந்து நிற்கும் அவ மனசுல. ஆனா ஞானிகளுக்கு கொடுக்கிறோமே, ஞானிகளை பாதிக்காதானா? ஞானிகளை கூட பாதிக்கும். ஆனா பாதிச்சாலும் அவள் அதை கருத்திக்க மாட்டான். ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு கண்டத்துல கேன்சரா வந்தது. எங்கேருந்து வந்தது? நம்மள மாதிரி இருக்கிறவா நிறைய பேர் கொண்டு கொட்டினதுதான். ரமண மகர்ஷிக்கு கையில சார்கோமாவா வந்தது. எங்கேருந்து வந்தது? இதே மாதிரி இருக்கிறவாளோட வாசனைகளும் பாபங்களும் கொண்டு கொட்டினதுதான். அப்படி கொட்டுறது குருவோட சந்நிதியில அவ எடுத்துப்பாது. எத்தனையோ ஜீவனோட வாசனைகளை அவளால எடுத்துக்க முடியும்.